ஆன்மீக அன்பர்களுக்கு முதற்கண் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, அதாவது வாழ்க்கையில எது எடுத்தாலும் தடங்கலா இருக்கு. ஒரு இனம் புரியாத பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டே இருக்கு. என்ன பண்ணுனா அடுத்த கட்டத்துக்கு போவேன் அப்படிங்கிறது தெரியவே இல்ல. அப்படிங்கிற நெறைய பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அந்த மாரியான நபர்களுக்கான ஒரு முக்கியமான தெய்வ வழிபாட்டையும், மந்திரத்தையும் சொல்லக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. கண்டிப்பா இந்த பதிவ முழுமையா கேளுங்க. அதாவது ஆதி காலத்துல வளமைய தரக்கூடிய தெய்வமா இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூமாதேவி. இந்த தூமாதேவிக்கு மறுபெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேஷ்டா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் மருவி மூத்த தேவி அப்படின்னு சொன்னாங்க. அது இன்று மூதேவி என்று ஒரு கும்பிடத்தகாத தெய்வமாக எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தெய்வமாக இருக்குது. இந்த தெய்வத்தை கண்டிப்பாக எல்லாரும் கும்பிடணும். இது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த அம்மாவுடைய கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கூட்டுற விளக்கமாறும், முன்னொரு காலத்தில் அரிசி புடைப்பாங்கள்ல, கற்கள்லாம் நிவர்த்தி செய்வாங்கள்ல, அந்த முறமும் காக்கை கொடியும் வயதான தோற்றத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அம்மா. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியோடைய அக்காவாக கருதப்படுறாங்க. இந்த அம்மா வாழ்க்கையில் வந்தால் எப்படிப்பா வளமை வரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. அதாவது லட்சுமி தேவி எந்த வீட்டில் வாசம் செய்வா? லட்சுமி தேவி எந்நேரமும் சண்டை இருக்கிற வீட்டில் வாசம் செய்ய மாட்டா. அடுத்து எந்நேரமும் அழுக்கான உடைகளும் வீட்டில் சுத்தமே இல்லாமல் இருக்கிற அந்த வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி தேவி வாசம் செய்ய மாட்டா. சோகமும் துயரமும் அதிகமாக இருக்கக்கூடிய வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்ய மாட்டா. ஸோ எப்போ லக்ஷ்மி உள்ளே வருவா? லக்ஷ்மி உள்ளே வரத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவான மூத்த தேவி வந்தால் எல்லாமே பிரச்சனையாயிரும்னு இன்னைக்கு மக்கள் மனசில் ஒரு போலியான விஷயத்த புதைச்சி வச்சுருக்காங்க. அந்த அம்மா கையில் விளக்கமாறும் முறமும் கொண்டுள்ள அம்மா. அந்த தூமாதேவி அம்மா வீட்டுக்குள்ளே வந்தானா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடெலாம் க்ளீன் ஆகும். உங்கள் வீடு க்ளீன் ஆனால் உங்களுடைய மனசு க்ளீன் ஆகும். மனசு க்ளீன் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய உடம்பு க்ளீன் ஆகும். இப்படி எல்லாத்தையும் வீட்டையும் மனசையும் உடம்பையும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தொடப்பம் கொண்டு அடித்து விரட்டி தீய சக்தியாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிகிற சக்திகள் அனைத்தையும் அடித்து விரட்டி உங்கள் ஊடு உடம்பு மனசு எல்லாத்தையும் சுத்தம் செய்து அவள் வெளியேறுவாள். அப்படி வெளியேறும்போது தூமாதேவியின் தங்கையாகிய மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வாசம் செய்வா. செல்வ செழிப்போட நீங்கள் வாழ்வீங்க. முக்கியமாக ஏன் இந்த கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக பீடைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், கிரகங்களோட ஆளுமை ஒரு பக்கம் இருந்தாலும், நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்மளைய வற்புறுத்துறது இந்த பில்லி சூனியம் பேய் பிசாசு அப்படிங்கிற விஷயமும், ப்ளஸ் பிரேத சாபம் மாந்து தோஷம் அப்படிங்கிறது நம்மளைய ஆட்டி படைக்கும். அந்த ஆட்டி படைக்கிறது எங்கே போனாலும் உங்களுக்கு விமோச்சனமே கிடைக்காது. எங்கெங்கேயோ எந்தெந்த மந்திரவாதியோ எந்தெந்த கோயில்களுக்கோ போயிருப்பீங்க, விமோச்சனமே கிடைக்காது. ஆனால் இந்த தூமாதேவி அம்மாவை நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த தீய சக்தியாக இருக்கக்கூடிய பிரேத சாபங்களும் பில்லி சூனியங்களும் இன்னும் என்னென்ன நெகட்டிவ் எனர்ஜிகள் சொல்கிறாங்களோ அத்தனையும் தொடச்சி துப்புரவாக தூக்கி எறிஞ்சிருவாங்க இந்த அம்மா. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்மா. இந்த அம்மாவோடைய சக்தி அளப்பரிய தெரிஞ்சுக்கணுமா? போகர் சப்தகாண்டம் 7000 நூலில் படித்தீங்கன்னா மலையாள தேசத்துக்கு போகர் போனதாகவும், அங்கு ஒரு சித்தரை போகர் மீட் பண்ணதாகவும், அந்த சித்தர் தூமாதேவி மந்திரத்தை சொன்னதாகவும், இந்த மந்திரத்தை நீ சித்தி செய்து வச்சுக்கிட்டீங்கன்னா 14 லோகத்திலையும் தேவர்களும் பேய் பிசாசு பில்லி சூனியங்களும் எல்லாமே உனக்கு கட்டுப்பட்டு அடிமையாக நிற்கும். இந்த மந்திரத்தை ஒரு தடவை சொன்னேன்னா பயந்து போய் அந்த தேவர்களும் தேவதைகளும் உனக்கு தேவையானதை தருவாங்க அப்படின்னு சத்தியமிட்டு போகர்கிட்ட, போகருக்கு முன்னாடி வாழ்ந்த சமாதியான சித்தர் உரைத்திருக்கிறார். அப்போ இந்த அம்மாவுடைய பலம் எவ்வளோ அளப்பரியான பலம். இப்போ
வளவளன்னு பேசாதடா, மந்திரத்தை சொல்லுடா, என்ன பண்ணணும்னு சொல்றா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே என் காதில் விழுகுது. சொல்கிறேன். அதாவது இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து நீளமாலாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. விநாயகரை வணங்கிட்டு, உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு, ஓம் தூம் 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 தூமாதேவியை நமோ நமக, ஓம் தூம் 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 தூமாதேவியை நமோ நமக, ஓம் தூம் 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 தூமாதேவியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்ட நஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி ஓடுறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. எவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், மனபாரமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை போடுங்க. எல்லாமே விலகி நின்று உங்களுக்கு மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த அம்மாவை பற்றி நீங்கள் இயற்கையாகவே தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம முன்னோர்கள் வந்து குழந்தைங்க ஏதாவது விறுவிறுன்னு அழுதுச்சுன்னா அந்த தொட்டிலுக்கு கீழே விளக்கமாற போடுவாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும்னா, இந்த காஞ்சனா படத்தில் கூட லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா பேய் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டில் சுற்றி விளக்கமாற கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ பேய், பிசாசு, பில்லி, சூனியம், பிரேத சாபம்னு சொல்லக்கூடிய, அதாவது இறந்து போனவங்களுடைய சாபம் ப்ளஸ் நீங்கள் இருக்கக்கூடிய நிலத்துலையோ வீட்லேயோ இறந்தவங்களுடைய சாம்பலையோ எலும்பையோ புதைச்சி வச்சு உங்களுக்கு துன்பம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள், எங்கேயோ உட்காந்து நீங்கள் நல்லா வாழ்கிறீங்க, எனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கலைங்கிற ஏக்கம் கொண்டவங்களும், அடுத்து பொறாமையான திருஷ்டி பார்வைகளை உங்கள் மேலே வீசுகிறவங்களும், இவங்க அனைவரும் இந்த அம்மா தொடச்சு தூக்கி எறிஞ்சிருவாங்க. இந்த அம்மாவை கும்பிடுறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா, என் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணுமா, அதுக்கு நீங்கள் உதவுங்க அப்படிங்கிற நேர்மையான எண்ணம் இருந்தால் போதும். நீங்கள் யாரையும் யாருடைய வாழ்க்கையும் தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் மனதார கூட இன்னொருத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காம இருந்தீங்கனாலே இந்த அம்மா மிகப்பெரிய பாதுகாப்பை தருவாங்க. இங்கே உள்ள மனிதர்களுடைய வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த இன்ப துன்பங்கள் உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் வேறொருத்தருக்கு நடக்கணும் அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணம் இல்லாமல், நீங்கள் உண்டு, உங்கள் வாழ்க்கை உண்டு, உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் செஞ்சு நிம்மதியாக வாழுங்க. யாரோடைய வாழ்க்கையும் கெடுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த அம்மா சச்சுருவா 15 நாளில் உங்களுக்கு வசியமாகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இன்னும் இந்த அம்மா எப்போதும் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னா ஒரு வெள்ளை தாயத்து வாங்கிக்கோங்க. இந்த பாத்ரூம் கழுவி இருப்பீங்கள்ல, ஈக்கமாறு, அதாவது தென்னை மாறு இருக்கும்ல, விளக்கமாத்து குச்சின்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கமாத்து குச்சியை கொஞ்சம் உடைச்சி இந்த அம்மாவுடைய மந்திரத்தை ஒரு 108 தடவை போட்டு அந்த தாயத்தில் அடைச்சி இடுப்பில் கட்டிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு துஷ்ட சக்தியும் உங்களை நெருங்காது அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. இந்த மந்திரம் யாரும் வெளிப்படையாக சொல்லித்தர மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு காணொளியிலையோ அல்லது ஆடியோவிலையோ நாம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா.